வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த பல வாரங்களாக புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பிலே போதனைகளை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு கடைசி வாரமாக அந்த புதிய உடன்படிக்கை போதிக்க போகிறேன். அடுத்த வாரத்திலேருந்து புதிய ஒரு தொடர் போதனையை ஆரம்பிக்க போகிறேன். ஒருவேளை அடுத்த வாரம் புது தொடர் போதனை இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1-2 வாரத்துக்கு ஜென்ரல் மெசேஜ் இருக்கலாம். ஸோ இன்றைக்கு நம்ம கடைசியாக இந்த புதிய உடன்படிக்கை பற்றி நாம் பார்க்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை முதலாவது உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா 31-34 வாசிக்கிறேன். ஜெரமியா 31-34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். பாருங்கள், இந்த வசனத்தை இந்தியிலையும் நான் வாசிக்கிறேன். இந்தி மக்கள்லாம் இருக்காங்க. தப் உனே ஃபிர் ஏக் दूसरे से यह ना कहना पड़ेगा कि यहोवा को जानो, क्योंकि यहोवा की यह वाणी है, छोटे से लेकर बड़े तक सबके सब मेरा ज्ञान रखेंगे, क्योंकि मैं उनका अधर्म क्षमा करूंगा और उनका पाप फिर स्मरण ना करूंगा. हालेलूया. யூ ஷல் நோ த லார்ட். யாருமே உங்களை கர்த்தரை அறிந்து கொள்ளணும் என்று சொல்லவே தேவையில்லை. புதிய உடன்படிக்கைன்னு ஒரு ஆசீர்வாதமாக நாம் இதை பார்க்கிறோம். முதல்ல புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட இந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இது ரத்தத்தினால் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே மீறினதே கிடையாது. உடன்படிக்கையை இதுவரைக்கும் மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை யாருமே மீறினதே கிடையாது என்று சரித்திரம் சொல்லுகிறது. உடன்படிக்கை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவார்கள். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நட்பை ஏற்படுத்தி கொள்ளும்படி இந்த உடன்படிக்கையை செய்கிறாங்க. ஜென்ம விரோதிகள் கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர்கள் பிராண சிநேகிதர்களாக மாறிவிடுகிறார்கள் உடன்படிக்கையின் மூலமாக. ஸோ அந்த உடன்படிக்கை அவ்வளோ ஒரு புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. The new covenant is a sacred one, and it has been established by the blood. இது ரத்தத்தினால் செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கையாக இது இருக்கிறது. So no one breaks the covenant. The history says like that. Everybody keeps the covenant. If two people were enemies before, when they come into fellowship with and covenant fellowship with one another, they became friends. ஸோ அந்த மாதிரி ஜென்ம விரோதிகள் கூட அவர்கள் உடன்படிக்கைக்கு பிற்பாடு அவர்கள் பிராண சிநேகிதர்களாக மாறிவிடுகிறார்கள். அதுக்காக தான் இந்த உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. இந்த உடன்படிக்கையின் ஒரு ஆசீர்வாதம் என்ன? நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். தேவன் தம்மையே தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? தம்முடைய ஆவியை என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்குள்ள வச்சிருக்கிறது. இது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த உடன்படிக்கையினுடைய இன்னொரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது அது பாசிபிளா இருக்குது. Now that it is possible for us to know the Lord personally. இந்தியில சொல்ல பாருங்க, तब उन्हें फिर एक दूसरे से यह ना कहना पड़ेगा कि यहोवा को जानो, क्योंकि यहोवा की यह वाणी है, छोटे से लेकर बड़े तक सबके सब मेरा ज्ञान रखेंगे. அவரை அறிந்து கொள்ள முடியும். சின்னவன்லேருந்து பெரியவன் வரைக்கும் அவரை கர்த்தரை அறிந்து கொள்ள யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்ரிபடி வில் நோ த லார்ட். How come it is possible for us to know the Lord? Because he has given his own spirit to us. When we were saved, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அவர் என்ன பண்றாரு? தம்முடைய ஆவியை நமக்குள்ள அவர் தந்திருக்கிறார். அப்ப ஒரு ஊழியக்கார் அவர் வெளிநாட்டிலிருந்து அமேசான் காட்டு பகுதிகளில் இருக்கிற ஒரு பழங்குடி இனத்தவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவரை டெடிகேட் பண்ணி அவர் அனுப்புனாங்களாம். பாருங்க, அவர் he was a great businessman and he was living in a great city in America.
So he went to Amazon forest to preach the gospel of Jesus Christ to the tribal people. And he went and he tried all of himself. அவருக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி அவர் சுவிசேஷத்தை அறிவிச்சாராம் பாருங்க. யாருமே வரவே இல்லையா, ரொம்ப வருஷமா யாருமே வரல. இவருக்கு பாரம் அழுத்த ஆரம்பிக்கிறது. அவருக்கு ராத்திரியில் தூக்கமே வரல. பேசாம அவர் மனைவி பார்த்து சொன்னாராம், பேசாம நான் வந்து என்னோட பிஸ்னஸ்க்கே போயிடலான்னு நான் நினைக்கிறேன். He preached the gospel years together and nobody came to hear his gospel preaching. And one day he told his wife, I was planning to go to our hometown to continue my business because nobody is here to hear the gospel. They were hearing but they are not coming to the church and it burdens me very much, he told his wife. So after he ate his dinner and he went to bed, before he slept he prayed to God. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, வாட் காட், நான் என்ன மாதிரி பிரசங்கம் பண்றேன், எவ்வளோ இதுக்காகவே நான் வந்தேன், பாரத்தோடு வந்திருக்கிறேன், எவ்வளோ நான் வந்து வருஷக்கணக்காக சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிறேன். Years together I preached the gospel to the poor and I left all my business and my hometown and my luxury life and I left my car and everything I left. எல்லாத்தையும் விட்டு வந்த ஆண்டவரே, நான் இங்கே வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருக்கிறேன். யாருமே வர மாட்டேங்கிறாங்க, யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே சர்ச்சைக்கே வரவே மாட்டேங்கிறாங்க. இந்த பாரம் என்ன அழுத்துது, எனக்கு தூக்கம் வரல. I could not sleep, Lord. இப்போ நான் என்ன பண்ணட்டும், நான் மறுபடியும் பேசாம என்னுடைய ஊருக்கே போய் திரும்பி போய் என்னுடைய பிஸ்னஸை நான் கவனிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுது ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணும்பொழுது அவருக்கு கர்த்தருடைய சத்தமே கேட்டுச்சான் பாருங்க, அவருக்கு ஆடிபிளாக கேட்டுச்சான். உன்னை வந்து இங்க ஊழியம் பண்றதுக்காக உன்னை நான் அழைக்கல, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்காக தான் நான் உன்னை அழைச்சேன். என் கூட நீ பழக, என்னோட வந்து நீ ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கோ. I want to have a relationship with you. That is why I have called you. God said to himself. God said to him, the missionary. God said, I want to have a relationship and I want to have a fellowship with you. Enjoy my presence. That is why I have called you. நீ வந்து என்னோட பிரசன்னத்தில் இருக்கணும், என்னோட வந்து ஒரு உறவில் இருக்கணும், என்னோட நீ ஐக்கியம் பண்ணணும், என் கூட பேசணும். பாருங்க, அவரோட இந்த மிஷனரிக்கு மட்டும் கிடையாது, அவரோட கூட இருக்கிறதுக்காக தான் நம்மளை அவர் அழைச்சிக்கிறார். ஒரு வசனம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது, நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்க போகிறேன். மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கு. மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அதுக்காக தான் கடவுள் அந்த மிஷனரியை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் கூட அதுக்காக தான் அழைச்சிருக்கிறாரு. First we must have a friendship and we must have a fellowship and we must have a relationship with Jesus Christ. 14th verse says like this, तब उसने 12 पुरुषों को नियुक्त किया कि वे उसके साथ साथ रहें. Why God has called us to have a faithful relationship, to have a good friendship with us. He wants you to have a fellowship with him. That is the first and foremost primary thing in God's mind. He wants to enjoy your presence. And we want to enjoy God's presence, isn't it? இல்லையா? அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அதனால தான் பாடல்களை பாடுறோம், அவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களை பாடுறோம். அப்போ அவர் சொல்றாரு, முதல்ல என்னன்னா, ஏன் அவர் 12 பேரை ஏன் தெரிந்து கொண்டார்? அவர்கள் தம்மோடு கூட இருக்கும். இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. அடுத்த நாள்ல இருந்து அவர் அந்த திரும்பவும் வந்து தன்னுடைய பிசினஸை பார்க்க போறதெல்லாம் போகாம இங்க ஊழியமே வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அவர் தேவ பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து தேவனோடு அவர் ஐக்கியப்பட ஆரம்பித்தார். He started fellowshipping with God. Every day he prayed to God and he talks to God, he speaks to God and he
இஸ் ஹேவிங் ஃபெலோஷிப் வித் காட். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட பேச ஆரம்பிச்சாரு. வேதாமத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஊழியம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்ததான் பாருங்க. அவர் கடவுளோட எந்த அளவுக்கு ஐக்கியம் கொண்டாரோ, எந்த அளவுக்கு அவர் கர்த்தருக்காக வாழ்ந்தாரோ, கர்த்தரை அறிந்து கொண்டாரோ, அந்த அளவுக்கு ஏராளமான மக்கள் சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். எவ்வளோ பெரிய ஒரு உண்மை இருக்கு பாருங்க. உங்களை என்னையும் கூட கர்த்தர் எதுக்காக அழைச்சிருக்கிறார்? நம்ம அவருக்காக ஏதோ ஒரு பெரிய ஒரு பெருசாக ஏதோ ஒன்று அதெல்லாம் இல்லை. கர்த்தர் பிரசன்னத்தில் வாங்க. முதல்ல சர்ச்சு ஆரம்பிக்கும் போது முன்னாடி வாங்க, சபைக்கு வாங்க. சர்ச்சில் மக்களோடு மக்களாக, விசுவாசிகளோட சக விசுவாசிகளோடு சேர்ந்து நம்ம கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணணும். அவர் கூட நம்ம அவர் கர்த்தருக்காக நம்ம வாழணும், கர்த்தரை அறியணும். நிறைய பேர் வந்தாங்களாம் பாருங்க அவருடைய சபைக்கு. அப்போ இது அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் கூட பொருந்தும். நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் பார்த்து அதான் சொல்றாரு. நம்ம ஒரு வாரம் பூரா நம்முடைய வேலையை செஞ்சு, இப்போ டீச்சர்னா போய் டீச்சர் வேலை செஞ்சு, நர்ஸ்னா நர்ஸ் வேலையை செஞ்சு, டாக்டர்னா டாக்டர் வேலையை செஞ்சுட்டு, ஸ்டூடெண்ட்னா காலேஜுக்கு போயிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, ஜுவாலஜி படிச்சுட்டு, கனவெல்லாம் கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் பேப்பர் எப்படி எழுதுறது திரு முழிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இங்கே ஒரு 2 மணி நேரம் கத்துற, அதில் நீங்கள் 1 மணி நேரம் தான் வரீங்க. நீங்கள் கத்தரை ஆராதிச்சு அவரோட வார்த்தையை கேட்டு, அதுக்காக கிடையாதுங்க. வாழ்க்கையை அவருக்காக வாழணும். வாழ்க்கையை நாம் அவருக்கு அர்ப்பணிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்றாரு, 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்ன பண்ணுவார்கள்? என்னை அறிந்து கொள்வார்கள். எவ்ரிபடி வில் நோ மீ அப்படிங்கிறாரு. எவ்ரிபடி வில் நோ மீ. வை? பிகாஸ் நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன், நினையாது இருப்பேன் அப்படிங்கிறார். क्योंकि मैं उनका अधर्म क्षमा करूंगा और उनका पाप फिर स्मरण ना करूंगा. கர்த்தர் அப்படியே சொல்றாரு, இனிமேல் நான் நினைக்க மாட்டேன். ஒன்னா நம்ம தான் நினைச்சு வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு கர்த்தர் நம்மளை தலைமையில் அடிப்பாரோ, இல்லை ஹாஸ்பிட்டலில் படுக்க வைப்பாரோ, நம்ம பயந்து இருக்கிறோம். இல்லை, அவர் சொல்ற, நான் உன்னை நேசிக்கிறேன், அவ்வளோதான். நான் உன்னை நேசிக்கணும் முடிவு பண்ணிட்டு நேசிக்கிறேன், அவ்வளோதான். நான் மாற மாட்டேன். அதுலேருந்து ஒரு மில்லிமீட்டர் கூட மாற மாட்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு. நான் இனிமேல் நினைக்க மாட்டேன். उनका अधर्म मैं क्षमा करूंगा और उनका पाप फिर स्मरण ना करूंगा. இனிமேல் நினைக்கவே மாட்டேன், எனக்கு அது ஞாபகமே வராதுன்ற. அப்ப அவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தருகிறார். பாருங்க, பலர் ஏங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரலன்னா, இல்லைங்க முக்கியமான வேலை ஒன்று இருந்தது, எனக்கு இந்த வேலைக்கு தான் அந்த வேலைக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும். எல்லாருக்கும் இதோட ரொம்ப முக்கியமானது மற்றதெல்லாம் முக்கியமானதாக படுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார்? நம்முடைய பிரதானமான கடமை என்ன? பிரதானமான ஒரு நோக்கம் என்ன? கடவுளை அறிந்து கொள்வது. டு நோ ஹிம். அவரை அறிந்து கொள்றது தான் நம்முடைய பிரதான வேலையாக இருக்க வேண்டும். அதனால்தான் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். इसीलिए पहले तुम परमेश्वर के राज्य और उसके धर्म की खोज करो तो ये सब वस्तुएं भी तुम्हें मिल जाएंगी. सब वस्तुएं तुम्हें मिल जाएंगी. कब? when you seek the Lord and his righteousness, seek his kingdom first. पहले, இரண்டாவது இல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். அப்ப இவர் சொல்றாரு, இனி ஒருவன் தன்னுடைய அயலானையும் தன்னுடைய சகோதரனை நோக்கி நீ கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்ல மாட்டார்கள். அப்ப பழைய உடன்படிக்கையில், இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், we are in the நியூ டெஸ்டமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படல, இருதயம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படல, பரிசுத்த ஆவியானவர் உள்ள தங்குற அளவுக்கு அது பரிசுத்தமா இல்லை.
அதனால அவங்க கர்த்தரை அறிந்து கொள்ளவே முடியல, அவர் கீழ்ப்படியவே முடியல, அவரிடத்துல அன்பு கூறவே முடியல. முதலாவது கற்பனை என்ன சொல்லுது பாத்தீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்படிதான் சொல்ற. அதுதான் முதல் பிரதான கற்பனை. ஆனா அவங்களால எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனா அவனால கூட முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட அன்பு கூற முடியல. மோசே பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆளு. மோசே ஒரு சிநேகிதன் பேசுகிறது போல மோசையோட முகமுகமா பேசினார் கர்த்தர். ஆனாலும் அவன் கோவப்பட்டு கண்மலையை 2வது முறை அடிச்சு அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நுழையவே முடியாம போயிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்களால முடியல, கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியல, கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூற முடியவில்லை. In the Old Testament there are so many saints of God, they cannot love God with their whole heart and mind and with their strength. They have tried a lot, but they couldn't able to love God with their whole heart and mind and strength. Why? Because their sins were not forgiven, their heart were not washed by the precious blood of Jesus Christ. Their heart and spirit were not ready to were ready for the Holy Spirit to come inside of them and dwell in them. They are not ready, so they cannot know God. It is impossible for them to know God. அவங்களால தேவனை அறியவே முடியல. ஏன்னா உள்ள அவ்வளோ கரை, பாவ கரை இருக்கு, அழுக்கு இருக்கு. மொத்தமாக அவங்கள கர்த்தரை அறிந்து கொள்ள முடியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அடிக்கடி அவங்க என்ன பண்ணாங்க, பின்மாற்றம் பண்ணாங்க. கர்த்தருடைய மிகப்பெரிய கிரியைகளை கண்டார்கள். They saw God's wonder, they saw God's miracles. Every day they saw God's miracle. God miraculously sent manna from heaven for 40 days. Every day manna came. They saw them, and God gave them quails to eat. God gave meat to them in the wilderness. You just imagine that. கர்த்தர் வனாந்தரத்தில் அவங்களுக்கு காடையை கொடுத்தாரு, மூக்கு வழியாவே வர அளவுக்கு கொடுத்தாரு பாருங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். They literally saw the mighty hand of God. They're not like us. They saw God split the Red Sea. They saw God split the Jordan River. They saw Egyptians were dying in the Red Sea. Everything, every miracle they saw, but they couldn't able to follow Jesus, follow God. They couldn't able to obey God's commandments, God's instructions, because the Holy Spirit is not in them, because their sins were not forgiven. Now we are living in the New Testament era. We are living in the New Testament period, grace period. Our sins have been forgiven and our heart and spirit have been washed by the precious blood of Jesus. இன்னைக்கு நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவோட விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி மகா பரிசுத்த ஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய உள்ளத்துல அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். He enables us to obey God's instructions. கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியும்படியான ஒரு எனேபிள்மெண்ட்டை ஆவியானவர் நமக்கு தராரு. And now we can know God. That is why in Hebrew we read, this is the better promises of better covenant. இந்த உடன்படிக்கை மேன்மையான உடன்படிக்கை, மேன்மையான வாக்குத்தத்தங்கள், சிறந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பழைய உடன்படிக்கையில் திரும்ப 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 அவ்வளோ அற்புதங்களை கண்டு அவர்கள் பின்மாற்றம் அடைந்தார்கள். திரும்ப திரும்ப அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். கர்த்தரை பின்பற்றவே முடியல. என்னன்னா பாவம் உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்குது பவர்ஃபுல்லா. இயேசுவின் ரத்தத்தினால அவர்கள் கழுவப்படாததுனால, பாவங்கள் முற்றிலும் அகற்றப்படாததுனால திரும்ப திரும்ப பேக் ஸ்லைடுக்குள்ள போனார்கள். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now we are living under the new covenant. We are the covenant people, new covenant people. இந்த புதிய உடன்படிக்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறாரு, நம்மளை கீழ்ப்படிய பண்றாரு. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். அதோட மேலான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. Psalm 25:14. I'm going to read Psalm 25.
14 for you. 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். 25ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். 25:14 in the language, यहोवा के भेद को वही जानते हैं जो उससे डरते हैं और वह अपनी वाचा उन पर प्रकट करेगा. அவர் தம்முடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். He has revealed his covenant. So நாம சும்மா சாதாரணமான மக்கள் கிடையாது, ஏதோ அந்நியர் பரதேசிகள் அந்த மாதிரி புறஜாதியாரெல்லாம் கிடையாது. நாம தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று நம்மை பற்றி சொல்லுகிறது. அவரிடத்தில் என்ன இருக்குதான்? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ரகசியம் என்ன? ஆழமான சீக்ரெட், டீப் சீக்ரெட் திங்ஸ். God has revealed his deep secret things to his covenant people. தம்முடைய உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு ஆழமான ஒரு ரகசியங்களை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கடவுள் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையின் மூலமாக ஆழமான ஒரு நட்பு உண்டாயிருக்கிறது. நமக்கும் இயேசுவுக்கும் இடையில, நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு டீப் ரிலேஷன்ஷிப், டீப் ஃபெலோஷிப், டீப் ஃப்ரெண்ட்ஷிப் has been established between us and Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோட நமக்கு ஒரு பெரிய ஆழமான நட்பு உண்டாயிருக்கிறது. அப்ப இது எந்த மாதிரி ஒரு நட்பு அப்படின்னு சொன்னா, இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இல்லை. கான்ட்ராக்ட்னா என்ன? எப்போ வேணா அது கேன்சல் ஆகும், காலாவதி ஆகும். we can cancel our contract anytime, இல்லையா? but this is not like contract, this is a covenant, new covenant. God made this new covenant with Jesus Christ. It cannot be broken by any man. இது எந்த மனுஷனாலும் முறியடிக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த உடன்படிக்கையின் மூலமாக நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட என்ன ஆகுதுன்னா, ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் பிரியாமல் ஒன்றாய் விடுகிறோம். அதனால தான் அவர் சொல்றார், நான் என்னுடைய ஜனங்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறான், அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Galatians 2:20 says, अब मैं जीवित नहीं, वो मुझ में जीवित है. Hallelujah. Do you understand what I am saying? We have a deep relationship and friendship with God. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு உறவு, எப்படிப்பட்ட ஒரு நட்புனா, 2 பேரும் பேசி பழகி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு நட்பாகி விடுகிறார்கள். ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை, பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை, பேச முடியாத விஷயங்களை, பேச பயப்படுற விஷயங்களை கூட ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ன பண்ண முடியும்? We can share something we cannot share with our parents. We cannot talk freely with our parents. We can share that the same things, the secret things to our friends, isn't it? So அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இம்மீடியட்டா உண்டாயிரது இல்லை. It has been established. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 2 பேர் ஒருத்தர் பார்க்கிறோம், அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்றோம்? பழக ஆரம்பிக்கிறோம், 2 பேரும் கருத்துக்களை பரிமாறி கொள்ளுகிறோம், அப்புறம் பேச ஆரம்பிக்கிறோம், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிக்குது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக ஆரம்பிக்குது, ஒரு பெரிய ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக ஆரம்பிக்குது. அப்படிதான் ஆரம்பிக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு நட்பாகி விடுகிறோம். Now we become friends. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. We cannot share everything to our friends. There is a limit for that also. ஏன்னா சிலர்கிட்ட சொன்னாக்கா ஊருக்கா தெரிஞ்சிடும். சிலர்கிட்ட சொன்னா வாட்ஸ்அப்ல டிபியா வச்சிருவாங்க, சிலருக்கு சொன்னா ஸ்டோரியில வச்சிருவாங்க தூக்கின் போய். எதையும் மறைக்க முடியாது, அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது. ஊருக்கா தெரியணும், உலகத்துக்கே தெரியணும் பின்னாடி. சில அந்த மாதிரியும்
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ண முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம நம்பிக்கையோடு சொல்ல முடியும். அவர் எதையுமே அவர் அவமானப்படுத்தவே மாட்டாரு. அவர் நம்மள எந்த விதத்திலும் வெட்கப்பட விடவே மாட்டாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு முறை சமாரிய நாட்டு வழியா இயேசு போக வேண்டியிருந்தது. சமாரிய நாட்டு வழியா போக வேண்டியிருந்ததுனால அவர் அந்த வழியா போறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நான் இது ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். நான் கதையில் நிஜமா நடந்தது தான் இது. அதை ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன். John chapter 4. In John chapter 4, we read about a Samaritan ஸ்திரீ, Samaritan woman. அப்ப இந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துல போய் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல 2 பேர் பார்க்குறாங்க இல்லையா? சமாரிய ஸ்திரீ வந்து ஜீசஸை பார்க்குறாங்க, ஜீசஸ் வந்து சமாரிய ஸ்திரீயை பார்க்குறாங்க. அப்புறம் லேசாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா எனக்கு தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா? பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து யூதராக இருக்கீங்க, என்கிட்ட வந்து தண்ணி கேட்குறீங்களா? எப்படி நம்ம 2 பேருக்கு ஒத்து வராத, நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாம்? அந்த அம்மா பார்த்து இயேசு சொல்றாரு, ஏமா உன்கிட்ட பேசுறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பாரு. அந்த அம்மாக்காரன், நீங்க அவ்வளோ பெரிய ஆளா, உங்ககிட்ட கயிறு இல்லை, அப்புறம் ஒன்று கொள்றதுக்கு பாத்திரம் ஒன்றும் கிடையாது, எப்படி எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பீங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் அப்படிங்கிறார். இயேசு சொல்றாரு, இந்த தண்ணீர் நீ எடுக்கிறியே இந்த கிணத்துல இருந்து, இந்த தண்ணீரை குடிக்கணும் மறுபடியும் தாகம் உண்டாங்கம்மா. ஆனா நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவ காலமா அவனுக்குள்ள ஊறுகிற நீரூற்றா இருக்கணும். ஐயோ நாங்க இந்த மாதிரி ஒரு தண்ணீர் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அதை பார்த்ததே இல்லையா, தயவுசெய்து கொடுங்க, டெய்லி வெயிலில் வந்து இங்கே தண்ணி எடுத்துக்கிறேன் குடத்துல, தயவுசெய்து எனக்கு அந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னா. சரிம்மா நீ போய் உன் புருஷனை கூட்டணும். அந்த மாதிரி சொல்ற, எனக்கு புருஷன் கிடையாது. இயேசு சொல்ற, வெல் செட், பியூட்டிஃபுல்லி செட். அப்படிதான் ஒரிஜினல் லாங்குவேஜில் அப்படி வருது, பியூட்டிஃபுல்லி செட். எப்படி பாருங்க, ஹர்ட்டே பண்ணாம அவர் சொல்றாரு, ரொம்ப அழகா சொன்னமா நீ அப்படிங்கிற. 5 புருஷர்கள் உனக்கு இருந்தாங்க, இப்போ உங்க கூட இருக்கிற உன் புருஷன் இல்லை, அதை ரொம்ப கரெக்டா சொன்ன அப்படிங்கிறாரு. என்ன மாதிரி ஒரு இது பாருங்க. இந்த அம்மாவுக்கு நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது, இவர் யாரோ ஸ்ட்ரேஞ்சர்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க இயேசுவை. ஒன்றும் தெரியாது போலக்குது, நம்மளை பற்றி, நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாது, நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால இவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கலான்னு பேச்சு கொடுத்துருக்குறாங்க. அவர் சொல்றாரு, 5 புருஷன் இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு விடவடன்னு ஆயிடுச்சு. ஐயோ என்னடா நம்ம வாழ்க்கையில் நடந்து எல்லாத்தையுமே இவர் சொல்றாரு. He knows everything, he knew everything about my life அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப விடவடன்னு ஆயிடுச்சு. அப்போதான் அவ சொல்றா, உங்களை தீர்க்கதரிசின்னு காண்ற பாருங்க, எப்படி அழகா பார்த்து பேசி கொஞ்சம் கொஞ்சமா கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒரு ஆழமான நட்பு அங்க உண்டாக ஆரம்பிக்கிறது. அப்புறம் நம்ம என்ன சொல்றாங்க, பிதாக்கள் மாலையில தொழுது கொள்ளணும், ஆனா நீங்க வந்து எருசலேம்ல தொழுது கொள்ற. நீங்க அவர் இயேசு சொல்ற, பிதா எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்து அது இப்பவே வந்துருக்குது அப்படிலாம் சொல்றாரு. சொன்ன உடனே இந்த அம்மாவை பார்த்து அவர் சொல்றாரு, மேசியான்னு ஒருத்தர் வருவாருங்க, அவர் வரும்போது இதெல்லாம் எங்களுக்கு நல்ல விளக்கமா சொல்லுவாருன்னு சொல்லுவார். நான் தாமா அவர், நான் பேசினேன், நான் தான் அவர் அப்படின்ட்டு. He reveals himself to that lady. உடனே அந்த சீஷர்கள் வந்து ஸ்ரீயுடனே பேசுறதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன தேடுறீங்க, என்ன பேசுறீங்க, ஒன்றும் கேட்கல. 28ஆம் வசனம் சொல்லுது, 28 அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். என்ன மாதிரி பாருங்க, இந்த அம்மாவுக்கு நம்மளை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சு தைரியமா பேசிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பேச பேசதான் தெரியுது நம்மளை பத்தி எல்லாமே இவருக்கு தெரியுது. இருந்தாலும் நேரம் எடுத்து நம்ம கிட்ட பேசுறாரு, நம்மளே மதிக்கிறாரு. இவரு நம்மளை அவமானப்படுத்துறது இவரோட நோக்கம் கிடையாது. நம்மளை இந்த புதைக்குழியிலிருந்து மேலே கொண்டு வரணும், எனக்கு ஒரு ஊழியத்தை தரணுன்றது தான் இவருடைய நோக்கமா இருக்குது. இவரை நம்பி எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. Verse 28, I'm going to read verse 28, 4:28. तब स्त्री अपना घटा छोड़कर
नगर में चली गई और लोगों से कहने लगी, आओ एक मनुष्य को देखो जिसने सब कुछ जो मैंने किया मुझे बता दिया, कहीं यही तो मसीह नहीं है. என்ன மாதிரி பாருங்க, நான் செய்த எல்லாத்தையுமே ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டாருங்க, அவருக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியுது, still he loves me so much. See this friend, Jesus Christ is our best friend ever. அவர்தான் நம்முடைய மிகச்சிறந்த நண்பர். We can share everything to him because already he knew everything about us. நம்ம சொல்றாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார். 29ஆம் வசனத்தை பாருங்க. आओ एक मनुष्य को देखो जिसने सब कुछ जो मैंने किया मुझे बता दिया. He knew everything about you, about your life, about your thoughts, about your emotions, about your secret things. Everything he knew, and still he loves you so much. That is what the new covenant offer. நமக்கு எல்லாம் தெரிஞ்சும் அவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு சொல்லும்போது தான் உண்மையாவே நாம் நேசிக்கப்படுகிறோம். பாருங்க, ஒரு கணவன் மனைவி இடையில கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் வாக்குறுதியெல்லாம் பரிமாறிக்கொள்ற, சுகத்திலும் சுகவீனத்திலும், அப்புறம் வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், அப்புறம் மரணம் நம்மை பிரிக்க வரை எல்லாம் சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாரும் அந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. ஒரு சிலர் எக்ஸம்ஷன் இருக்கலாம், எல்லாரும் அப்படி கிடையாது. பல நேரங்களில் அவங்க வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க, கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எப்படியும் கண்டிப்பாக சில ஒளிவு மறைகள் இருக்கத்தான் செய்து. நிறைய தம்பதிகளெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் பல ஒளிவு மறைகள் இருக்கத்தான் செய்து. தெரிஞ்சா அவமானம் ஆகிடும், அதனால என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நண்பர், இந்த ஃப்ரெண்டு ஜீசஸ் கிரைஸ்ட், he is our best friend ever. He will not bring shame to us. He took all our shame to himself and he gives his honor to us. Hallelujah. அவர் தம்முடைய கனத்தை, ஆனரை நமக்கு தரார். நம்முடைய அவமானங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கொள்றார். நம்மளை பத்தி என்ன தெரிஞ்சாலும் சரி, அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர்ட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சொல்லலன்னா கூட அவருக்கு தெரியும். ஏன்னா இப்பதான் நம்ம வாசம், நாவிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னே அவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற. 139ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல நாம அப்படி வாசிக்கிறோம். Psalm 139 verse 4 says like this. हे यहोवा, मेरे मुंह में ऐसी कोई बात नहीं जिसे तू पूरी रीति से ना जानता हो. எல்லாத்தையும் அவரு அறிந்திருக்கிறார். வாயிலிருந்து வரதுக்கு முன்னாடி எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் நம்மளை எப்பவுமே அவமானப்படுத்துறதே கிடையாது. ஒரு நமக்கு, அவருக்கும் நமக்கும் இடையே ஒரு ஆழமான நட்பு இருக்கிறது. அப்ப 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம். 14ஆம் வசனம், और वह अपनी वाचा उन पर प्रकट करेगा, यहोवा वे भेड़ को वही जानते हैं जो उससे डरते हैं. அவருக்கு பயந்தவர்கள் இடத்துல அவருடைய ரகசியம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? அவர் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா பயபக்தியா, ரெவரன்ஷியல் ஃபியர், ஒரு ரெஸ்பெக்ட் கர்த்தர் மேல, அவருக்கு ஒபே பண்றது, அவரை ஹானர் பண்றது, அவர் எவ்வளோ மகிமை நிறைந்தவர் என்பதை கண்டு வியக்கிறது. அதுதான் வந்து அவருக்கு பயப்படுற பயமாய் இருக்கிறது. தப்பான பயம்னா மனுஷனுக்கு பிசாசுக்கும் பயப்படுற பயம் தப்பான ஒரு பயம். பாருங்க, பிசாசை பத்தி சொல்லும்பொழுது, ஐயோ இந்த பிசாசு பாருங்க எங்க போனாலும் என் பின்னாடியே வராங்க. அந்த வீட்டுக்கு போனா வீட்டை மாத்தின்னு, அங்க போனா அங்கேயும் வரான், அவன் தொல்லை கொடுக்குறான், அவன் தொல்லை தாங்க முடியல, பின்னாடியே வந்துனே இருக்கிறாங்க. எங்க போனாலும் பிரச்சனை கொடுக்குறான். நேற்று கூட என் டயரை பஞ்சர் பண்ணான், இன்னைக்கு பாத்தீங்கன்னா வண்டியில இருந்து கீழே வந்து அடிபட்டுச்சு. இவன் இதே மாதிரி பண்ணுகிறான்னு பிசாசை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறாங்க. அப்படின்னா என்ன பண்றாங்க? அவனுக்கு பயப்படுறாங்க. அவங்க பயப்படுறது மூலமா என்ன பண்றாங்க? அவனுக்கு கனத்தை செலுத்துகிறார்கள். They are honoring the devil. When they speak about the devil, they are honoring. When they afraid of the devil, they are literally honoring the devil. But this fear of God is a reverential fear
give respect to God, honor God, and obey God, and stand in awe of God. அவரை பார்த்து பிரமிக்கிறது எவ்வளோ அற்புதமான ஒரு தேவன். அப்ப பயப்படும் போது மரியாதை செலுத்துகிறார்கள். அப்ப பாருங்க, நமக்குள்ள யார் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையினுடைய அல்டிமேட் கோல் என்ன? டு நோ காட். கர்த்தரை அறிந்து கொள்வது. அறிந்து கொள்வதுன்னு என்ன? கவனித்து, நெருக்கமாயிருந்து, அனுபவித்து, தொட்டு, ருசி பார்த்து, ஆராய்ந்து, அலசி, யோசித்து, நேரடியாக அறிந்து கொள்வது. எவ்வளோ வார்த்தைகள் பாருங்க. அறிந்து கொள்வது, நோ காட் அப்படின்றது எப்படின்னா, அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் அறிந்து கொள்றது. இப்ப நான் உங்களை அறிந்திருக்கிறதுன்றது வேற, நான் என்னுடைய மனைவி அறிந்திருக்கிறது அது வேற மாதிரி. அது அறிந்திருக்கிறது. அப்ப அறிந்து கொள்வதுன்னா என்ன? கவனித்து, நெருக்கமாயிருந்து, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அனுபவித்து, தொட்டு, ருசி பார்த்து, அலசி, ஆராய்ந்து, யோசிச்சு, நேரடியாக அறிந்து கொள்வது. அந்த விதத்துல நீங்களே நேரடியாக கர்த்தரை அறிந்து கொள்வது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் ஆஃப் காட். யாரோ சொன்னாங்கன்னு கிடையாது. கர்த்தர் என்னை விட்டு விலகலை, என்னை கைவிடல, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருங்க அப்படின்றத நான் எப்படி சொல்றேன்? I personally experienced that God is with me. He never leaves me nor forsakes me. Nobody can tell me God left you alone. Nobody can come and tell me like that. Because I know first-hand knowledge, I have the first-hand knowledge about God. He never leaves me nor forsakes me. When I was in the hospital bed in 2022, God was with me. And now, when I am now standing here and preaching, now also God is with me. He never leaves me nor forsakes me. I personally know that God is with me. Like that, you must know that God is with me. He will never leave you nor forsake you. நீங்க இந்த விதத்தில் அறிந்திருக்கணும். கடவுள் என்னுடைய எல்லா பிரச்சனையின் மத்தியிலும், எல்லா கடுமையான சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. எனக்கு தெரியுங்க, அவர் என்னோட கூட தான் இருக்கிறார். என்னை விட்டு அவர் விலகவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார்னு நமக்கு தெரியணும். Psalm 139 from 1 onwards, from 139, Psalm 139 1 onwards. I'm going to read it for you. हे यहोवा, तूने मुझे जांच कर जान लिया है, तू मेरा उठना बैठना जानता है और मेरे विचारों को दूर ही से समझ लेता है. मेरे चलने और लेटने की तू भली भांति छानबीन करता है और मेरे पूरे चाल चलन का भेद जानता है. हे यहोवा, मेरे मुंह में ऐसी कोई बात नहीं जिसे तू पूरी रीति से ना जानता हो. 139 சங்கீதத்துல தாவீது இப்படி சொல்றாரு, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவதற்கு முன்னே இதை கர்த்தாவே அதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். Verse 13 मेरे मन का स्वामी तो तू है, तूने मुझे माता के गर्भ में रचा. हालेलुया. From where? From your mother's womb. He saved you, he rescued you from your mother's womb. तूने मुझे माता के गर्भ में रचा. मैं तेरा धन्यवाद करूंगा इसलिए कि मैं भयानक और अद्भुत रीति से रचा गया हूं. तेरे काम तो आश्चर्य के हैं और मैं इसे भली भांति जानता हूं. जब मैं गुप्त में बनाया जाता और पृथ्वी के नीचे स्थानों में रचा जाता था, तब मेरी हड्डियां तुझसे छिपी ना थी. என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. சிப்பி நான் தீ, எலும்புகள் ஹட்டியா, எலும்புகள் மறைவா இருக்கவில்லை. 16ஆம் வசனம் பாருங்க.
तेरी आंखों ने मेरे बेटौल तत्व को देखा और मेरे सब अंग जो दिन दिन बनते जाते थे वे रचे जाने से पहले तेरी पुस्तक में लिखे हुए थे. எல்லாம் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. என்ன அருமையா சொல்கிறோம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இப்ப பாருங்க, அவர் நம்மை அறிந்திருக்கிறது போல நம்மை அவர் அறிந்திருக்கிறார். எப்படி? எல்லாம் பிறந்த பிறகுதான் துணியில சுத்துவாங்க இல்லையா? பிறந்த உடனே ஒரு நல்ல துணியில போட்டு அந்த எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து அந்த மாவு பிளட்டு எல்லாத்தையும் தொடச்சி ஒரு துணியில ரேப் பண்ணி அழகா தொட்டில வந்து போடுவாங்க, எல்லாம் தூக்குவாங்க, கொஞ்சுவாங்க, அப்பதான் தொட முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ண முடியும்? ஆனா கர்த்தர் எப்படி பண்றாருன்னா, கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என்னுடைய எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, பூமியிலே தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்பட்ட போது என்னுடைய எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கர்த்தர் எங்க வர்றாருன்னா அந்த கருவிலே நம்மளை டச் பண்றாரு. என்ன சொல்றீங்க? எப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 2:10 வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். எபேசியர் 2:10 மட்டும் வாசிக்கிறேன். Ephesians chapter 2 verse 10. I'm going to read it for you. ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்டுனா என்ன? இது எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுதுன்னா, a potter is doing his work. when he work with his potter instrument, he touches that clay. He constantly touches that clay inside and outside. He shapes the pot like that. God is creating us in his image in our new creation. Ephesians chapter 2 verse 10. 2:10. क्योंकि हम उसके बनाए हुए हैं. हेलो, आर यू लिसनिंग? क्योंकि हम उसके बनाए हुए हैं और मसीह यीशु में उन भले कामों के लिए सृजे गए जिन्हों परमेश्वर ने पहले से हमारे करने के लिए तैयार किया. நற்கிரைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிறோம். How God created us? He touches us, He shapes us. Constantly His touch is upon us because He is creating us. He keep all our desires, emotions, and He wired us through the nerves. He does everything because He is creating us in Christ Jesus. நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, எவ்ரிபடி வில் நியூ மீ. யாரும் வந்து சொல்ல தேவையில்ல. எப்படின்னா அவரும் நம்மளை பர்சனலா அறிந்திருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியமும் பாக்கியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை படிப்பறிவே இல்லாம கூட இருக்கலாம். அவங்களுக்கு கூட கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால நான் பேசுற கடினமான வார்த்தைகள் கூட அவங்களுக்கு நிச்சயமா புரியும், விளங்கும், கண்டிப்பா டெஃபினட்டா விளங்கும். ஏன்? உள்ள இருக்கிற ஆவியானவர் போதிக்கிறாரு, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அவர்களுக்கு சரியான வார்த்தைகள்னால அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். हमारे अंदर पवित्र आत्मा रहता है. हालेलुया. He is teaching us the word of God, and He takes the word of God from my preaching and put His floodlight to you, and so that you can understand every word of God. Hallelujah. Now we have the ability to know God. That is the high privilege that God has given to us. Every day we must read our Bible. When we read Bible, God is speaking to us. When we pray, we talk to God. Hallelujah. What is friendship with Jesus? பகலே நாம் அவரோட கூட இருக்கணும். அவர்கள் தம்மோடு கூட இருக்கிறதுக்கு தான் செலக்ட் பண்றார். God has called us
primarily to spend time with him, to make fellowship with him, to make friendship with him. How many of you said that Jesus is my friend? The Holy Spirit is my friend. Hallelujah. Hallelujah. पवित्र आत्मा आपको आपके मित्र हैं. Hallelujah. He is your friend. You can share anything to him. You can share your emotions. You can share all your secrets to him, because he will not bring shame to you. He took all the shame upon himself and he gives his honor to you. Hallelujah. Don't forget that he loves you so much. Even though he knew you, all your secret things. உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவர் உங்களை நேசிக்கிறார்ன்றதை மட்டும் மறக்கவே கூடாது. God loves you so much. And make use of this privilege. அந்த பாக்கியம் கொடுத்துருக்கிறாரு, அவரை அறிந்து கொள்றதுக்கான பாக்கியத்தை கொடுத்துக்கிறாரு. அதை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே வரும்பொழுது அவரை பற்றி இன்னும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அன்னைக்கு அந்த சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணாங்க, போய் எல்லாருக்கும் சொன்னாங்க, ஊருக்கே போய் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு, வேற திசையில் போயிடுச்சு. வர்ஷிப் அப்போ நம்ம கேட்டோம், கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது மட்டும் இல்லை, வேற திசையிலே நம்மளோட வாழ்க்கையை திருப்பி நடத்துகிறாருன்னு பார்த்தோம். வர்ஷிப் இந்திய வர்ஷிப்ல கண்டிப்பா கர்த்தர் உங்களை கைட் பண்ணுவார். ஆமென். Know God. Every day you spend some time to know God. Hallelujah. And God bless you. Let us all stand together for prayer. நாம் யாவரும் எழுந்திருப்போம் ஜெபிக்கும்படியாக. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி மகா பரிசுத்த ஸ்தலமாக எங்களையே மாற்றி உம்முடைய ஆலயமாக எங்களை மாற்றி இருக்கிறீர். எங்களுடைய சரீரத்திலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கும்படியான ஆலயமாக சரீரத்தை மாற்றி இருக்கிறீர். ஆண்டவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஆவியாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உள்ளே இருந்து எங்களை கைட் பண்றதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அது மாத்திரம் அல்ல, உம்மை அறிந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தொட்டு பேசி கவனித்து அலசி ஆராய்ந்து ஆண்டவரே உம்மோடு கூட நட்பை ஏற்படுத்தி கொண்டு ஆண்டவரை எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நாங்கள் ஷேர் பண்ண உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களோடு உம்முடைய ரகசியம் இருக்கு என்று சொன்னீரே, உம்முடைய உடன்படிக்கை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய உடன்படிக்கையின் அதன் ஆசீர்வாதங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே reveal yourself to them, O Father. Let your love, power and glory be manifested in and through their lives, O Father. உம்முடைய வல்லமை, அன்பு, மகிமை எல்லாம் அவர்கள் மூலமாக, அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வியாதிகள் நீங்கி ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும், வியாதிகள் வேரோட பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வருத்தத்தையும் கவலையும் துயரத்தை நீக்குவீராக, கண்ணீரை துடைப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கஷ்டத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே மக்களை ஆசீர்வதியும். எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। And all the saints of God said, Amen, Amen, Amen. God bless you all.